Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கமெண்ட்ஸ் தேங்க் யூ நல்லா எடுக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழேயும் அவங்களுடைய நேம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து இதில் வந்து ஷோ பண்ணுறேன் இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே இது போக இன்னும் நிறைய பேர் பார்க்குற வீடியோஸ்க்கு எல்லாமே கீழே வந்து நல்லா எடுக்கிறீங்க நல்லா டீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் இருந்தாலும் இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து அடிக்கடி ரெகுலராக வருது. அது என்ன அப்படின்னா இதில் நான் காமிக்கிறேன். பட் அவங்க பேரை நான் வந்து காட்டலை. சப்போஸ் இது நீங்களாக இருந்தால் வந்து தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் என்ன ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி வருது. இதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, தயவுசெய்து உங்கள் பேரை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நம்ம சேனல் நேம் இருக்கு இல்லையா, டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்றத வந்து நான் போடுறேன். ஸோ அதை வந்து எடுத்துருங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அது புரியலை. எப்படி வந்து சேனல் நேமை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கே தெரியும், நான் 5+ இயர்ஸ் 6 இயர்ஸ் நோக்கி 6th இயர் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. அண்ட் தென் மானிட்டைஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதும் இது வரைக்கும் நான் எதுவும் ஏர்ன் பண்ணலை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி எப்போ அது முடிஞ்சு எப்போ அந்த $100 ரீச் பண்ணி அதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அமௌண்ட் எதுவுமே ரீச் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது நான் வந்து இந்த சேனல் நேம் கூட போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி எல்லாருமே வந்து சேனல் நேம் அப்படின்றது போடுவாங்க இல்லையா. ஸோ நான் தான் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அது உங்களுக்கு உங்களுடைய ரீச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுவுமே எடுத்துறீங்கன்றீங்க. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து இப்போ இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, லைக் பண்ணுங்கன்னு நடுவில் சொல்லாதீங்க அப்படின்றீங்க. இதுவும் வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுது. எப்படின்னே எனக்கு புரியல. நீங்கள் ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக யாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 90%க்கு மேலே 90% ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே ஈவன் தோ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் கூட லைக் பண்ணுறீங்களா ஒவ்வொரு வீடியோக்கும், கமெண்ட் வந்து நீங்கள் கூட நான் இந்த 2 பேரையுமே வந்து நான் ஏதோ பார்த்த மாதிரி எனக்கு தெரியல கமெண்ட்டு. ஸோ நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நான் நடுவில் சொல்லி கூட யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு 100ல் ஒரு 10 பேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இதவே சொல்லாதீங்க, லாஸ்ட்டாக சொல்லிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு படிக்கும்போது அது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அது எப்படி சொல்கிறது? எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி போடுறாங்க, இப்படி இருந்தால் என்ன? நான் இப்படி சொல்லி கூட கமெண்ட் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அமௌண்ட் ஏர்னே பண்ணாமல் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த அமௌண்ட்டு இன்டர்நெட்டுக்கு இதுக்கெல்லாமே செலவாகும் இல்லையா, அது போக என்னுடைய நான் பர்சனல் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து அது பேஷன் தான், ஓகே. பட் அதையும் மீறி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேட்குறது, எனக்கு தோன்ற கஷ்டமான விஷயங்கள், இப்போ ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தால், இப்போ யூடியூப்பில் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தால் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே இப்போ நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஜஸ்ட் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லியுமே பண்ணலை. இப்போ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒவ்வொரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ நான் எப்படி வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறது? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் எப்போ தான் வந்து எந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண முடியும்? அது எனக்கு புரியலை. என்னுடைய சேனல் நேமும் இருக்கக்கூடாது அப்படின்றீங்க. இது போக நான் இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து இதே மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து இப்போ எங்கிட்ட அந்த கமெண்ட் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் இருந்தது, பட் இப்போ இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். நான் சொல்லியும் கூட ஒரு 90% பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைபு எதுவுமே இல்லாமல் தான் நான் இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த நடுவில் சொல்லவும் கூடாது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. உங்ககிட்டயே வந்து விடுறேன். இது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். என்னோட நிலைமையிலேருந்து இப்படி ஒருத்தங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.
இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள். ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுல யாராவது கேட்டாலே ஓகே பண்ணுறியா, ஓகே எவ்வளோ அமௌண்ட் வருது என்ன அப்படின்னு கேட்டாலே இல்லை அமௌண்ட்டெல்லாம் எதுவும் இன்னும் ஏர்ன் பண்ணல அப்படின்னா ஒரு சிலர் நம்புறதில்ல. ஒரு சிலர் வந்து இல்லை பொய் சொல்கிறா அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஆமாம் வெத்து வேலை, இது ஒரு வெத்து அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஈவன் தோ நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது இப்போ ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நான் அதை முடிச்சுட்டு இப்படி வரும்போது வீடியோ ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாமல் தவறி ஏதாவது வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னாலும் ஆமாம் பெரிய பணம் சம்பாரிச்சு கிழிச்சிட்டா அப்படின்ற மாதிரியான தாட்டு தான் அவங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா இவ்வளோ பண்ணுற அப்போ எதுவும் அமௌண்ட் வராமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்டு தான் வரும். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதுதான். இல்லை எனக்கு வந்து இன்னும் அந்த கெப்பாசிட்டி இல்லையா, ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ணியிருக்கேன் இந்த 6 இயர்ஸில். ஸோ அந்த கெப்பாசிட்டி இல்லையா, இதெல்லாம் எனக்கு வந்து எதுவுமே புரியல. ஐ ஹோப் என்னால் முடியும் அப்படின்னு நம்பி தான் நான் தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேபி இது தப்பாக இருக்குது நான் சொல்கிற விஷயம் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பேசுகிறது தப்பு அப்படின்னு, இல்லை நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. மேபி இந்த டைமாவது எல்லோரும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.